ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायण नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरनष्टप्रायश्च नित्यं भागवत सेव्य भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति न शुभं करोति वाचालं पङ्गुं लङ्घायते गिरिकृपदमहं वन्दे श्रीगुरुदीनतारिण परमानन्दमाधुश्रीचैतन्येश्वरम् ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाघनसराख्य चक्षुन्मीलितं तस्मै श्रीगुरुवे नमः। जय श्री प्रभुपाद जय श्री गुरुदेव। हरे कृष्णा। ஸ்ரீமத் பாகவதம் ஆறாவது ஸ்கந்தம் 15வது அத்தியாயம். ஸோ இந்த அத்தியாயத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சித்திரகேதுவிற்கு நாரதரும் அங்கிரரும் 2 பேரும் உபதேசம் பண்றாங்க. ஏன்னா இப்ப சித்திரகேதுவுடைய மகன் இறந்திருக்காரு. ஏன்னா சித்திரகேதுக்கு 1 கோடி மனைவிகள், ஆனா யாருக்கும் குழந்தை இல்லாம அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு ஞானோபதேசம் பண்ணலாம் அப்படின்னுட்டு அங்கிர ரிஷி அவங்களுடைய அரண்மனைக்கு வந்தார். ஆனா இவர் என்ன கேட்கிறாரு, எனக்கு ஒரு மகன் வேணும் அப்படின்னு கேட்டதுனால அங்கிரர் என்ன பண்றாரு, சரின்னுட்டு அவங்களுக்கு ஒரு யாகம் பண்ணி அந்த பலனை அவங்களுக்கு கொடுக்குறாரு. அதை கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அப்பா அவர் சொல்லிட்டு போறாரு, உன்னுடைய சுகத்துக்கும் துக்கத்திற்கும் இந்த குழந்தைதான் காரணமா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவர் போயிட்டு. அதே போல இவருக்கு ஒரு மகன் பிறக்குது. பிறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது, சில மாதங்கள்லயே அந்த குழந்தைக்கு விஷம் கொடுத்து மற்ற மனைவிகள் கொன்னுடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவர் முதல் மனைவி, குழந்தை கொடுத்த முதல் மனைவியை மாத்திரம் அவர் ரொம்ப நல்லா பாத்துக்கிறது எல்லாம் செய்யறாரு. மற்ற மனைவிகள் அவர் கவனிக்கிறதே இல்லை, பார்க்கறதும் இல்லை. அதனால மற்ற மனைவிகளுக்கெல்லாம் பொறாமையும் கோபமும் எரிச்சலும் அவங்க என்ன பண்றாங்க, விஷம் கொடுத்து அந்த குழந்தைய கொல்றாங்க. ஸோ அதனால இவர் துக்கப்பட்டு எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு யார் வராங்க அப்படின்னா, அங்கிரரும் நாரதரும் 2 பேரும் வராங்க. ஸோ வேற ரூபத்துல அவங்க வராங்க. அவங்க ஞானோபதேசம் பண்றாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது சித்திரகேதுக்கு தெரிஞ்சிடுது. ஏன்னா நீங்க நார்மல் சித்திரகேது பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க நார்மலா மனிதர்கள் கிடையாது. நீங்க மகாத்மாக்கள், சிறந்த ஆத்ம மகாத்மாக்கள். நீங்க அதாவது அறியாமையில இருக்கக்கூடிய மக்களுக்கு ஞானத்தை போதிச்சு என்ன பண்றீங்க, அவங்களுக்கு இந்த கஷ்டத்துல, பௌதிக கஷ்டத்துல இருந்து விடுபடுத்துவீங்க. ஆக்சுவலா உலகம் முழுவதும் சஞ்சரிச்சுட்டு இருக்க, அதாவது யாருன்னு அவர் ஒரு பெரிய லிஸ்டே சொல்றாரு. யாருன்னு பார்க்கலாம். இதுல யார் நீங்கன்னு கேட்கிறாரு. சோ அந்த லிஸ்ட் என்னன்னா, சனத்குமாரரா, இல்ல நாரதரா, ரிபுவா, அங்கிரரா, அப்புறம் தேவலரா, அஜிதர், அபாந்தரதமர் அதாவது வியாசதேவரா, இல்லைன்னா மார்கண்டேயரா, கௌதமரா, வசிஷ்டரா, பகவான் பரசுராமரா, இல்லைன்னா கபிலரா, இல்லைன்னா சுகதேவரா, துர்வாசரா, யாக்ஞவல்யரா, ஜாது கர்ணரா, இல்லைன்னா அருணி, இல்லைன்னா ரோமஹர்ஷரா, இல்லைன்னா ஷவனரா, இல்லைன்னா தத்தாத்திரேயரா, ஆசிரியா, அப்புறம் பதஞ்சலியா, ஸோ இல்லைன்னா நீங்க தௌமியரா, பந்தசிகரா, இல்லைன்னா ஹிரண்யநாபரா, கௌசல்யர், கிருததேவர், ரிதத்வஜர். ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அறியாமையில் இருக்கக்கூடிய மக்களை அவங்க அந்த கஷ்டத்துல இருந்து விடுவிக்கக்கூடியவர்கள், மகாத்மாக்கள். இதுல நீங்க 2 பேர் யாரு அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாரு. ஏன்னா இந்த ஸ்லோகத்துல அவரு யாரெல்லாம் மகாத்மாக்கள்ன்ற ஒரு பெரிய லிஸ்டே அவர் சொல்லுது. ஏன்னா மகாத்மாக்கள் பௌதிகமான இந்த தேகாபிமானம் இருக்காது. ஏன்னா தேகாபிமானத்தில் இருக்கக்கூடியவங்கள் அறியாமையில் இருக்கக்கூடிய மனிதர்களாக தான் இருப்பாங்க. இவங்கெல்லாம் மகாத்மாக்கள், எந்த ஒரு பந்தமும் இந்த பௌதிகத்துல அவங்களுக்கு கிடையாது, பற்றற்றவர்களாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க அதாவது அனைத்து ஜீவராசன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பஞ்சசிகா
அதாவது 5 மேல அவங்க வந்து அவங்களுடைய எண்ணங்கள் வந்து விடுபட்டு இல்லாம மாட்டிட்டு இருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, நார்மலா பௌதிகமான மக்கள். அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் அப்படின்னுட்டு. சோ இந்த 5லயும் என்ன இருப்பாங்க? மாட்டின்னு இருப்பாங்க. பௌதிக பற்றுதல் இதெல்லாம். சோ இதுல மாட்டின்னு இருப்பாங்க. ஆனா இவங்க அ இந்த மகாத்மாக்கள் இந்த எந்த ஒரு பற்றுதலும் இல்லாம ஏன்னா நீங்க வந்து சிறந்த புருஷர்கள். உன்னத ஞானத்தை உடையவர்கள். இப்ப நீங்க வந்து மற்ற இது போல அறியாமையில அறியாமை இருளில் ஆழ்ந்திருக்கக்கூடிய மக்களை இந்த பற்றுதல்ன்ற அந்த கஷ்டத்திலிருந்து விலக்கக்கூடியவர்கள் நீங்க. ஸோ எப்படி அப்படின்னா, ஒரு வாட்டி என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்தர். அவர் என்ன பண்றாரு, ஏதோ ரொம்ப திடமா எல்லாம் பக்தி பண்ணாரு. கொஞ்சம் அப்படி பக்தி பண்றாரு அவ்வளவுதான். உடனே அவருடைய டைம் முடிய போறது. காலம் முடியுது. பகவானுக்கு தெரியும் இல்லையா? உடனே நாரதர் அனுப்புறார். "நீ போய் அந்த பக்தன வந்து கூட்டிட்டு வாப்பா" அப்படின்ட்டு. உடனே நாரதர் வர்றாரு. "வாப்பா இது போல் பகவான் வந்து உங்கள அழைச்சிட்டு வர சொன்னாரு" அப்படின்ட்டு. உடனே அந்த பக்தர் சொல்றார், "இல்ல, இல்ல நான் வந்து எனக்கு இன்னும் நெறைய வேலை இருக்கு நாரதரே. பாருங்க என் குழந்தை இப்பதான் நான் வீடு கட்டினேன். இவ்ளோ பெரிய மாளிகை கட்டியிருக்கேன். அப்புறம் என் குழந்தைங்கலாம் சின்ன சின்ன பசங்களா இருக்குங்க. நெறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். ஏன்னா அந்த சொத்த எப்படி இன்னும் விருத்தி பண்றது? இன்னும் எப்படி நெறைய சம்பாதிக்கிறது என் பசங்களுக்கெல்லாம் கத்துக் குடுக்கணும். இன்னும் நெறைய சம்பாதிச்சு வைக்கணும். ஆ அதாவது என்னுடைய ஒரு 10, 15 தலைமுறைக்காவது சொத்து சேர்க்கணும் நானு. சோ இதெல்லாம் இருக்கு. நான் வந்து அவ்வளவு சீக்கிரம் என்னால வர முடியாது. நீங்க போங்க. இன்னொரு வாட்டி நீங்க வரும்போது நான் வரேன்" அப்படின்னு. சரி நாரதர் வந்து போயிட்டாரு. நேரா வைகுண்டம் போறாரு. பகவான் கிட்ட சொல்றாரு, "சுவாமி நான் கூப்பிட்டேன். பட் அவர் வந்து வரலன்னு." அது எப்படி நீ வந்து விட்டுட்டு வரலாம்? ஆ அவரு எவ்வளவு கஷ்டப்படுவாரு அப்புறம். "நீ போய் கூட்டிட்டு வந்துட்டு போ, போ" அப்படின்ட்டு திரும்பவும் பகவான் வந்து அனுப்புறாரு. சரின்னுட்டு திரும்பவும் நாரதர் வர்றாரு. நாரதர் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள தேடுறாரு அந்த பக்தன. இப்ப அந்த வீட்டுக்குள்ள மாளிகையில காணோம். அந்த அவருடைய பேர சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா அந்த வாசலாண்டயே ஒரு நாய் உட்கார்ந்துட்டு குலைக்கிறது. நாரதா என்ன நீ போய் வீட்டுக்குள்ள எல்லாம் தேடிட்டு இருக்க. நான் இங்க இருக்கேன். என்ன பார்த்துட்டு நீ பாட்டி கவனிக்காம போயிட்ட. நான் இங்க இருக்கேன் பாரு அப்படின்னுட்டு நாய் வந்து கொலைக்குது. அதான் நாரதர் பார்க்கறாரு. என்னப்பா நீ வந்து நாயா மாறிட்டு இருக்க அப்படின்னுட்டு. சரி ஓகே பரவால்ல நாயா இருந்தா என்ன? பகவான் கூட்டிட்டு வர சொன்னாரு வா நம்ம போலான்னு. நோ 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 நாரதா. நான் இப்ப என்னால வர முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இங்க பாருங்க என் பசங்கள்லாம் அங்க வெளிய விளையாடிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன பசங்க. என் பொண்டாட்டி பாருங்க, கதவ திறந்து போட்டு விட்டுட்டு போய் பக்கத்துல கத அடிச்சிட்டு இருக்கா. பேசிட்டு இருக்கா. இப்ப நான் கண்டி வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் கஷ்டப்பட்டு சேர்த்த செல்வம், ஐஸ்வர்யம் அனைத்தையும் வேற யாராவது திருட வந்து தூக்கிட்டு போயிடுவான். அது எப்படி? என் மனைவி, குழந்தைகளுக்காக, என் வம்சத்துக்காக நான் கஷ்டப்பட்டு சேர்த்த ஐஸ்வர்யத்த வேற யாராவது திருடன் வந்து எடுத்துட்டு போனாங்கன்னா, அத எப்படி நான் விட்டுட முடியும்? அதனால இந்த வீட்ட நான் பாதுகாக்கணும். என் மனைவிய ரட்சிக்கணும். என் குழந்தைகள நான் காப்பாத்தணும். அதனால நான் இப்ப வர முடியாது. நீங்க போங்க. நான் இன்னொரு வாட்டினா வரேன். உடனே நாரதர் என்ன பண்றாரு, சரின்னுட்டு அவர் வந்து கிளம்பி திரும்ப வைகுண்டம் போயிட்டாரு. சோ பகவான் கிட்ட சொல்றாரு. உடனே பகவான் கேட்கிறாரு, "உனக்கு தலைவன் யாரு? நீங்க தான் சுவாமி. நீங்க தான். அப்பன்னா நான் சொல்றத தானே நீ கேட்கணும். அவன் சொல்றத ஏன் கேட்கிற?" அப்படிங்கிறாரு. "நான் சொல்றத கேட்டு நீ போய் முதல்ல அவன கூட்டிட்டு வா" அப்படிங்கிறார். சரின்னுட்டு திரும்ப நாரதர் வந்தாச்சு. வந்து வீட்டு வாசலாண்டே தானே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் எத தேடுறாரு. என்னப்பா அது இங்க தானே இருந்தான் அவன். இப்ப காணுமே! அப்படின்ட்டு தேடுறாரு. பார்த்தா ஆள காணோம். சரின்னு அப்படியே வீட்ட சுத்திட்டு வராரு. மாளிகைய அப்படி சுத்திட்டு வராரு. எங்கேயாவது சுத்தி எங்கேயாவது இருக்கா? அப்படின்னு சுத்திட்டு வராரு. பார்த்தா அந்த வீட்டு சைடுல ஒரு புத்து வளர்ந்திருக்கு. அந்த புத்துல இருந்து சொய்யின்னு அந்த ஒரு பாம்பு அப்படியே படையெடுத்து ஆடிட்டு நாரதர பாத்து, "நாரதா நான் இங்க இருக்கேன். எங்க என்ன பார்த்துட்டு பார்க்காம போயிட்டே இருக்கீங்க?" அப்படி தூக்கி வாரி போடுது. நாரதர், "என்னடா இது? திரும்பவுமா நீ வந்து பாம்பா மாறிட்டியா?" அதாவது இருக்கிற இடத்துல இருந்து ஸ்டேட்டஸா உன்னமா மேல ஏறி போகணும். நீ இன்னும் கீழ இறங்கி வர. பாருங்க நம்ம ஸ்கூல்ல கூட பசங்க 1 ஸ்டாண்டர்ட், அப்புறம் 2ண்ட் ஸ்டாண்டர்ட், அப்புறம் 3ர்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு அந்த குழந்தை என்ன பண்ணும்? ஒவ்வொரு ஸ்டாண்டர்டா மேல ஏறி போகும். அப்பதான் நல்லா இருக்கும். இவரு மனுஷனா இருந்து, அதுக்கப்புறம் நாயா மாறி, அதுக்கப்புறம் இப்ப பாம்பா மாறி, அதாவது இருக்கிற இதுல இருந்து தரத்துல இருந்து இன்னும் கீழ இறங்கி, இறங்கி, இறங்கி போயிட்டு இருக்காரு.
சரி வாப்பா, இப்பயாவது நம்ம வா வைகுண்டம் போலாம், பகவான் உன்னை கூப்பிட்டு வர சொன்னாரு. இல்லைன்னாக்கதான் என்னால வர முடியாது. ஏன்? ஏன்னா, நான் இந்த இடத்துல தான் அந்த காலத்துலலாம் ஒரு அ பெரிய மண்பானையில அ அவங்களுடைய அனைத்து சொத்துக்களையும், அதாவது தங்க காசுகள், வைர வைடூரியங்கள் எல்லாம் போட்டு பூமிக்குள்ள புதைச்சு வைப்பாங்க. யாராவது திருடன் வந்தா வீட்ல இருக்கிறதா திருடிட்டு போவான். இங்க இருக்கிற புதையல் வந்து அவனுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால அவங்க இப்படி மண்ணுக்குள்ள புதைச்சு வைப்பாங்க. அதுபோல நான் இந்த இடத்துல தான் புதைச்சு வச்சிருக்கேன். அதனால தான் இந்த இடத்துல இது மேல நான் வந்து புத்து கட்டிட்டு இங்கேயே உட்கார்ந்துட்டு பாதுகாப்பு குடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய சொத்துக்குன்ட்டு. "ஏப்பா இன்னுமாப்பா இந்த பற்றுதல் உனக்கு விடல? வா போலாம்" அப்படின்னாரு. "இல்ல, இல்ல நான் அதான் என்னால வர முடியாது. என்னுடைய அதாவது என்னுடைய இந்த ஐஸ்வர்யத்த, என்னுடைய மகன்கள எல்லாம் விட்டுட்டு எப்படி நான் வர முடியும்?" அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. உடனே நாரதர் பார்த்தார். ஒரு நார்மல் மனிதன் ரூபத்துல மாறிட்டு, "ஐயோ! பாம்பு, பாம்பு, பாம்பு! இங்க பாருங்க. இந்த பாம்பு பயங்கரமா என்ன கடிக்க வருது" அப்படின்ட்டு ஒரே கத்து. உடனே அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அவங்களுடைய மகன்களே ஓடி வராங்க பெரிய பெரிய கட்ட எடுத்துட்டு, "என்ன பாம்பு உங்களுக்கு கடிக்க வருதா?" அப்படின்ட்டு ஒரே அடி. அந்த பாம்பு தலையிலே போட்டு எல்லாரும் எல்லா மகன்களும் சேர்ந்து அத அடிச்சு கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறம் நாரதர் பின்ன கூப்பிட்டா வந்தா தானே! வராம இருந்தா இப்படிதான். யார் மேல பட்டுதல் வச்சிருந்தியோ அந்த மகன்களே உன்ன அடிச்சு கொன்னுட்டாங்களா? இப்ப வா போலாம் அப்படின்னுட்டு அவர அழைச்சுண்டு போயிட்டாரு. இப்படி பௌதீக பற்றுதல் அறியாமையில அந்த அறியாமை இருளுல மூழ்கி இருக்கிறோம். எப்படி அப்படின்னா, ஒரு பன்றிகள போல, நாய்கள போல அறிவற்றவங்களாக இருக்கும். என்ன பண்றது? சோ அப்படியாப்பட்ட எங்களுக்கு ஞான தீபம் ஏத்தக்கூடியது நீங்க தான். நீங்க தான் எங்களுக்கு ஒரு ஆன்மீக குருவா இருந்து என்ன பண்றீங்க? எங்களுக்கு அந்த ஞான தீபத்த ஏத்துறீங்க. சோ உடனே அங்கிரர் வந்து அங்கிர ரிஷி வந்து சொல்றாரு. "ஓ அரசே! நீ வந்து ஒரு மகன பெற விருப்பப்பட்ட. உன்கிட்ட நான் வந்தேன். எதுக்காக? உனக்கு ஞானத்த குடுக்குறதுக்காக தான் நான் வந்தேன் உன்னுடைய அரண்மனைக்கு. ஆனா நீ என்ன கேட்கிற? பகவான் உனக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம் குடுத்திருக்காரு. அதெல்லாம் விட்டுட்டு மகன் வேணும்னு கேட்டுட்ட. சோ அதனால உனக்கு மகன குடுத்தனே, அந்த அங்கிர ரிஷி நான் தான்ப்பா. சோ இது யாருன்னு கேட்கிறியா? இவர் தான் பிரம்மதேவருடைய மகனா இருக்கக்கூடிய நாரத முனிவர்." அப்படின்னுட்டு அவங்க 2 பேரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதேபோல அங்கேயர் வந்து அப்படியே தொடர்ந்து பேசுறாரு. "அரசே நீங்க வந்து பகவான் கிருஷ்ணருடைய பரம புருஷரான கிருஷ்ணருடைய பக்தர் நீங்க. இந்த பௌதீகமான ஒரு விஷயத்துல நீங்க வந்து என்ன பண்றீங்க? துக்கம் அடையக்கூடாது. இதுல முழுகக்கூடாது. இந்த துக்கத்துல நீங்க முழுகக்கூடாது. இது வந்து ஒரு பக்தனுக்கு ஏற்றதல்ல. இந்த பொய்யான துக்கம், இந்த பொய்யான துக்கத்துல நீங்க வந்து உங்கள விடுவிச்சுடுங்க. சோ உங்கள விடுவிக்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம். நாங்க 2 பேரும். ஏன்னா நீங்க அறியாமையில இருக்கீங்க. அறியாமை இருளுல மூழ்கி இருக்கீங்க. உங்களுடைய துக்கத்திலிருந்து அங்க வெளிக்கொண்டுட்டு வர்றதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். ஏன்னா, ஆத்ம ஞானத்துல முன்னேறியவர்களால மாத்திரம் தான் இந்த பௌதீக லாப நஷ்டங்கள் பாதிப்பிலிருந்து விடுபட முடியும். இந்த பௌதீகத்தை அனைத்துமே 2களால் ஆனது. லாபம், நஷ்டம், சுகம், துக்கம் அப்படின்னு எல்லாமே 2 2ஆ இருக்கும். சோ யார் ஒருத்தரால ஞானம், ஆத்ம ஞானம் தெரிஞ்சிருக்கோ அவங்களால மாத்திரம் தான் என்ன ஆக முடியும்? இந்த 2களில் இருந்து விடுபட முடியும். ஏன்னா நீங்க வந்து ஒரு மகா பௌருஷர். ஒரு பெரிய பக்தன். அப்படி இருக்கும்போது இப்படி கஷ்டப்படுறது நல்லதில்ல. நான் முதல்ல உங்களுடைய அரண்மனைக்கு வந்தேன். உங்களுக்கு ஞானத்த குடுக்க. ஆனா ஆனா உங்களுடைய மனசு எப்படி இருந்தது தெரியுங்களா? பௌதீக விஷயங்கள்ல ஆழ்ந்து இருந்தது. நீங்க மகன் இல்லையேன்ற அந்த காரணத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. சோ இப்ப அந்த டைம்ல நான் ஞானத்த குடுத்தாலும் அத ஏத்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த பக்குவமும் இல்ல, மென்டாலிட்டியும் இல்ல. வேற என்ன பண்றது? அதனால தான் நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு ஒரு மகன குடுத்தேன். ஆனா என்ன சொல்லிட்டு போனேன்? சுகத்துக்கும், துக்கத்துக்கும் இந்த குழந்தையே காரணமா இருக்கும்னு சொல்லிட்டு தானே போனேன். அரசே!
புத்திரர்களோ புத்திரிகளோ உடைய ஒருவன் எப்பவுமே என்ன துக்கத்தை அனுபவிச்சுட்டுதான் இருக்கணும். இருந்தா அவங்க நம்மளை படுத்த போறாங்க. அவங்க போயிட்டாங்களே நாம கஷ்டப்படுறோம். ஆக மொத்தத்துல கஷ்டத்தை அனுபவிச்சுட்டுதான் இருக்க போறோம். அதாவது சூரசேன தேசத்தின் ராஜாவா இருக்கிறீங்க, பெரிய அதிபதியா இருக்கீங்க. ஆனா பகவான் உங்களுக்கு என்ன குறை வச்சாரு? உங்களுக்கு இவ்வளவு மனைவிகள், வீடு, ராஜ்யம், ஐஸ்வர்யம்னுட்டு சோ புலனுகர்ச்சி பொருட்கள் அனைத்தையும் அப்படியே அவ்வளவு கொடுத்திருக்காரு. ஆனா இதெல்லாம் தற்காலிகமானதுதான். ஆனா இது அனைத்தையும் இவ்வளவு கொடுத்தும் நீ வந்து சந்தோஷம் அடையல. ஏன்னா உங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய ராஜ்யம், படைபலம், பொக்கிஷம், சேவகர்கள், மந்திரிகள், நண்பர்கள், உறவினர்கள்னுட்டு எல்லாம் இவ்வளவு கொடுத்தும் நீங்க என்ன பண்றீங்க? அப்பவும் நீங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பயம், மதிமயக்கம், புலம்பல், துக்கம் காரணமாக நீங்க வந்து நிம்மதியாவே இருங்க. முக்கியமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆத்மதேவர். சோ ஆத்மதேவர் அவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கு அவர்கிட்ட. அவ்வளவு ஐஸ்வர்யம் சம்பத் இருக்கு. ஆனா என்ன மகன் இல்ல. சோ மகன் இல்லாத ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாரு, அவர் வந்து ஆத்மஹத்தியம் பண்ணிக்கிறதுக்கு காட்டுக்கு போறாரு. சோ அங்க உயிரை துறக்கலாம் நினைக்கும் போது அந்த இடத்துல ஒரு விஷயம் பாக்குறாரு. உடனே அவர்கிட்ட போய் சொல்றாரு, ஏன்பா நீ இப்படி ஒரு தவறை செய்யறதுக்கு வந்திருக்க? சுவாமி எனக்கு மகன் வேணும். உடனே அவர் வந்து அப்படி ஞான திருஷ்டில பாக்குறாரு. ஏன்பா நீ இப்ப நல்லா தானே இருக்க? எடுக்கும்போது அவர் என்ன சொன்ன, நீ இப்ப நல்லா தானே இருக்க? ஏன்னா பகவான் வந்து உனக்கு சகல ஐஸ்வர்யம் கொடுத்திருக்காரு. அவ்வளவு சம்பத்து இருக்கு, அவ்வளவு பொக்கிஷங்கள் இருக்கு, மனைவி இருக்கு, வீடு வாசல் இவ்வளவு நிறைய நல்லதானே இருக்கு. எதுக்கு உனக்கு குழந்தை? இப்படியே இருந்துட்டு போயிட அப்படின்னு சொல்றாரு. கேட்டாதானே? ஆஹா கிடையாது கிடையாது, எனக்கு மகன் வேணும்னு இவர் வந்து அடம் பிடிக்கிறார் ஆத்மதேவர். உன் தலையெழுத்தைய நான் எங்க மாத்த போறேன் அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாரு, உடனே தன்னுடைய கருணையால ஒரு பழத்தை கொடுக்கிறார். இத வந்து உன் மனைவிய சாப்பிட சொல்லு, அவங்களுக்கு நல்ல ஞானத்தோட ஒரு குழந்தை வந்து பிறக்கும். சோ எடுத்துட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவர் அங்கேயே அப்படியே கிளம்பி போயாச்சு. மனைவி பாக்குறேன், இதை சாப்பிட்டேன்னா நான் வந்து பிரெக்னென்ட் ஆயிடுவேன். பிரெக்னென்ட் ஆனா என்னுடைய அழகு போயிடும், என்னுடைய இளமை போயிடும், என்னுடைய அழகு சௌந்தரியம் போயிடும். அதே போல நான் வந்து குழந்தைய பார்த்துட்டு வீட்டு வேலை பண்றது முடியாது. அந்நேரத்துக்கு நான் என்ன பண்ணணும், வேலைக்காரங்களை வைக்கணும். சோ வேலைக்காரி வந்தானா அவ வந்து சொத்துக்கு ஆசைப்பட்டு என் கணவனை மயக்கி அவ ரெண்டாவது தாரமா வந்துடுவான். அப்புறம் என் சொத்தெல்லாம் போயிடும். அதனால என்னால என்ன பண்ண முடியாது, பிரெக்னென்ட் ஆகக்கூடாது, இப்படி நான் குழந்தை பெற்றுக்கவும் கூடாது. அதுக்கப்புறம் இந்த கணவனையும் விட்டு கொடுக்க முடியாது, சொத்தையும் விட்டு கொடுக்க முடியாது. அதனால இந்த பழத்தை சாப்பிடாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். உடனே அந்த டைமுக்கு அவங்களுடைய தங்கை வரா. தங்கை ஆல்ரெடி இப்ப பிரெக்னெண்டா இருக்கா. சோ ஓகே, உனக்கு அது பிடிக்கலன்னா என்ன பண்ண, நான் வந்து குழந்தை பெற்று உனக்கு கொடுக்குறேன், அது உன்னுடைய குழந்தையா சொல்லிடு. அப்ப இந்த பழத்தை என்ன பண்றதுன்னு கேட்கிறா. ஓகே, அந்த பழத்தை அது மாட்டு கொட்டையில இருக்க மாடு கொடுத்துட்டு, உடனே மாட்டு கொட்டையில இருக்கிற மாடுக்கு அந்த பழத்தை கொடுத்துட்டா, மாடு கர்ப்பம் தெரிச்சுட்டு அது ஒரு ஆண் குழந்தைய இருக்குது. அதுதான் யாரு, கோகர்ணம். இப்ப தங்கையோட மகனை இவ வந்து தன் மகன்ட்டு சொல்லி ஊரை நம்ப வச்சாச்சு, என் புருஷனையும் நம்ப வச்சாச்சு. ஏன்னா அவ பேரே துந்துலி, நம்ப வச்சுட்டா. ஸோ அந்த குழந்தைக்கு துந்துகாரின்னு பேர் வச்சாச்சு. ஆனா துந்துகாரி ரொம்ப துஷ்டனா இருக்கான், ரொம்ப கெட்டவனா இருக்கான். முடியல அவனை வச்சுட்டு சமாளிக்கவே. இருக்கிற எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு. இப்படி இருக்கும்போது ஆத்மதேவர் பார்த்தாரு, இதுக்கு மேல நான் வந்து இங்க இருந்தேன்னா என்னுடைய பக்தி ஞானம் எல்லாம் போயிடும்னுட்டு அவரை விட்டுட்டு, எப்படியாவது போங்க நீயாச்சும் உங்க அம்மாவாச்சும் விட்டுட்டு அவரை பாட்டியும் கானகத்துக்கு போயாச்சு. அங்க பகவான் நினைச்சு அவர் போய் சேர்ந்தாச்சு சேர வேண்டிய இடத்துக்கு. சோ இந்த துந்துகார என்ன பண்றா, அந்த துந்துரியை அடிச்சு துன்புறுத்தி அவளையும் கொண்டு தூக்கி கிணத்துல போட்டாச்சு. இப்ப
துந்துகாரி இருக்கிற எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு இல்லையா? மது, மாது, சூதனுக்கு எல்லா கெட்ட பழக்கம் பணம் எல்லாம் போயிட்டு அவனுக்கும் ஒரு வியாதி வந்து அவனும் இறந்து போயிட்டான். சோ என்ன பகவான் வந்து கருணை கொடுத்தாதான் அவங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கும். பகவான் அவங்களுக்கு கொடுக்கலன்னா ஆல்ரெடி மீதி ஐஸ்வர்யம் கொடுத்திருக்கலாம். அதை வச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும். ஆனா நீ என்ன அதை வச்சுட்டு சந்தோஷமா இல்லையே. உனக்கு என்ன மனைவி, வீடு, ராஜ்யம், சகல ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் தானே கொடுத்தாரு. படைபலம், பொக்கிஷம், சேவகர்கள், மந்திரிகள், நண்பர்கள், உறவினர்கள் அனைத்தையும் கொடுத்தாரு. ஆனா நீ என்ன பண்ற? அப்பவும் குழந்தை வேணும் தான் கேட்டுட்டு இருந்த. சோ அதனாலதான் என்ன பண்ண, உனக்கு ஒரு குழந்தை கொடுத்த. இப்படி ஏன்னா இந்த பௌதிகமான வஸ்துக்களாக இருக்கக்கூடிய அனைத்து பௌதிக பொருட்களும் ஏன் மனைவி, குழந்தைகள், உடைமைகள் எல்லாமே மனக்கற்பனை தான். ஏன்னா இப்ப இந்த பேலஸ் பெரிய மாளிகை அப்படியே அவ்வளோ கோடி கோடியா போட்டு கட்டியிருக்காங்க வீடு. இப்பத்திக்கு அவருடைய பேர்ல இருக்கும். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவனுடைய மகனோ இல்ல சொந்தக்காரங்க பேர்ல மாறிடும். அவங்களும் போனதுக்கு அப்புறம் வேற யாரும் அவங்களுடைய மகன்கள், பேரன்கள், கொள்ளு பேரன்கள் பேருக்கு மாறிடும். ஸோ எப்படி சொத்து வந்து யாருக்கிட்டையும் நிலையா இருக்காது. அது பாட்டு என்ன ஆகும், மாறிண்டே இருக்கும். நிலையா ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது. ஏன்னா நிரந்தரமா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது. சில டைம் என்ன ஆகும், நம்ம கிட்ட இருக்கும், அவ்வளவுதான். நம்ம போனதுக்கு அப்புறம் அது எத்தனையோ பேருக்கு கை மாறிட்டு போயிட்டே இருக்கும். சோ அதனால இப்படிப்பட்ட பௌதிக விஷயங்கள் மேல நீ எதுக்கு பற்றுதல் வைக்கிற? எல்லாம் ஒரு மன கற்பனை தான், ஆசைதான். ஆசை இருந்தாதான் அது வந்து நமக்கு ஐயோ இழந்துட்டுமேன்னு தோறும். ஆசை இல்லைன்னு வச்சுக்கோ, பௌதிகப்பட்டதே இல்லைன்னா எதுல இருந்தாலும் நமக்கு எதுவுமே ஆகாது. இப்படி தேகாபிமானம், தேகத்தின் மேல பற்றுதல் இருக்கக்கூடிய ஜீவராசி இந்த பௌதிக பொருட்களால மாட்டிக்கிறாங்க. முக்கியமா இந்த பௌதிக பொருட்களே எதால ஆனது? 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 மகாபூதங்கள், மனசுன்ற இந்த 14 பொருட்களால ஆக்கப்பட்டது. இந்த 14 பொருட்களை சிக்கிக்கிறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா பௌதிகமான அதிபௌதிக கஷ்டங்கள் வருது, அதி தெய்வீக கஷ்டங்கள் வருது, அதி ஆத்மிக கஷ்டங்கள் வருது. அதி பௌத்திகனா என்ன, மத்தவா நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கறது, அதாவது திட்டுறதோ இல்ல மனசு நோக்கும்படி பேசுறதோ, அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் நமக்கு மனசு நோக்கும்படி இருக்கலாம், இல்லைன்னா மத்தவங்க அடிக்கிறதோ. ஸோ இதெல்லாம் என்ன, அதி பௌதிகம், மற்றவங்களால நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள். ஸோ அடுத்தது அதி தெய்வீகா, இயற்கை சீற்றங்கள், இயற்கையாக நடக்கக்கூடிய மழை. இப்ப பாருங்க, மழை பெஞ்சு அப்படியே ஊரே தண்ணி இருக்கு, பூகம்பம் வருது, சுனாமி வருது, எரிமலை வெடிக்கிறது. ஸோ இதெல்லாம் என்ன, இயற்கையால வரக்கூடிய அதி தெய்வீகா. இதெல்லாம் நம்மளால தடுத்து நிறுத்தவே முடியாது. அடுத்தது அதி ஆத்மிகா, நம்ம உடம்பே நம்மள படுத்தும். தலைவலி, கைவலி, கால்வலி, முடியல, வயசாகிறது, என்னென்னவோ வியாதிகள் வந்துருச்சு. சோ இப்படி இந்த பௌதிக லோகத்துல இருக்கும்போது ஜீவராசிகளுக்கு இப்படி அதி பௌதிகா, அதி தெய்வீகா, அதி ஆத்மிகான்ற துன்பங்கள் அனுபவிச்சுட்டேதான் இருக்கணும். சோ இந்த எல்லா துன்பங்களுக்கும் பிறப்பிடம் என்ன அப்படின்னா இந்த உடம்புதான். இந்த உடம்புல இருக்கவே தான் இந்த கஷ்டங்கள் நம்ம அனுபவிக்கிறோம். இந்த பௌதிக உலகத்தில் இருக்கவே தானே இந்த கஷ்டம், இல்லையா? சோ அதனால சித்திரகேது மகாராஜனே, கொஞ்சம் கவனமாக ஆத்மாவுடைய நிலையை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ யாரு? உடம்பா, மனசா, ஆத்மாவா? தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்க கொஞ்சம் முயற்சி பண்ணு. நீ எங்கிருந்து வந்த? நீ இந்த உடம்ப விட்டதுக்கு அப்புறம் எங்க போவ? ஏன் இந்த பௌதிக துக்கத்துல கட்டுப்பட்டு இருக்க? கொஞ்சம் யோசிச்சு பாரு. சோ இதெல்லாம் யோசிச்சுன்னு வச்சுக்கோ, அப்ப நீ வந்து ஒரு உண்மையான நிலையை உங்களால புரிஞ்சுக்க முடியும். தேவையற்ற பற்றுதலாலதான் நம்ம வந்து இப்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கே தோணும்.
ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இந்த ஜட உலகம் துன்பமயமான துக்காலயம் சாஸ்வதம். நம்ம இப்ப ஜட உலகத்துக்கு வந்துட்டாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா, கிருஷ்ணருடைய சேவையில நித்தியமா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்மளால என்ன ஆக முடியும்? இந்த பௌதீகத்தை விட்டு விடுபட முடியும். உடனே நாரதர் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஓ அரசே! மிகவும் மங்களகரமான ஒரு மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரொம்ப கவனமா இதை கேளுங்களேன். இதை நீங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா 7 பகல் 7 இரவுகள். அப்படி கண்டு நீங்க இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க நேருக்கு நேரா அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் பகவானை உங்களால பார்க்க முடியும். எவ்வளவு ஒரு பாக்கியம் பகவானை பார்க்கிறது. இதுக்கு முன்னாடி சிவபெருமான் மற்ற தேவர்கள் எல்லாரும் இதை மந்திரத்தை சொல்லி யாரு சங்கர்ஷனுடைய பாத கமலத்துல சரணடைஞ்சாங்க. அது சரணடைந்ததுனாலதான் அவங்களால இந்த இருமைன்ற இந்த மாயிலிருந்து விடுபட முடிஞ்சது. இருமைனா தெரியும் இல்லைங்களா? சுகம், துக்கம், லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி எல்லாமே இரண்டுகளால் ஆனது. அந்த இருமைன்ற மாயிலிருந்து விடுபட முடியும். அவ்வளவு மகிமை வாய்ந்தது. ஆக்சுவலா நம்ம 5வது ஸ்கந்தத்துல பார்த்திருக்கோம் இலாவிரத விருஷம். அந்த இலாவிரத விருஷத்துல சங்கரன் சிவன் மாத்திரம் தான் இருக்கும். அவங்களுடைய மனைவி பார்வதி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய சேவகிகள் இருக்காங்க. ஓகேங்களா? அங்க ஒரே ஒரு ஆண், யாரு? சிவன் மட்டும்தான். அந்த சிவனும் என்ன பண்ணுவாரு அப்படின்னா சங்கர்ஷனரை நினைச்சு அவர் தவம் பண்றது, அவருக்கான பக்தியை பண்ணிட்டு இருக்காரு. அதான் இங்க சொல்லிட்டு இருக்காங்க. யார் ஒருத்தர் இந்த மந்திரத்தை ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில என்ன இந்த பௌதிக பற்றுதல் இல்லாம போயிடும். அவ்வளவு மகிமை வாய்ந்தது. அதை நீ கண்டி சொன்னேன்னு வச்சுக்கோ, நீங்களும் சீக்கிரமா அந்த ஒரு நிலையை நீங்க அடைஞ்சிடுவீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இதோட நமக்கு இந்த 15வது அத்தியாயம் முடியுது. அடுத்த அத்தியாயத்துல சித்திரகேது பரமபுருஷரை சந்தித்தல், அவர் எப்படி பகவான பாக்குறாரு அப்படின்னுட்டு அதை பற்றி நம்ம அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம்.